பாதுகாப்பு இருக்கு. இப்பெல்லாம் ஒரு பக்கம் சாராயத்தை கொடுக்குறீங்க, பொங்கலுக்கு அப்போ 850 கோடி ரூபாய் மது விற்பனை இந்த 3 நாள்ல. நீங்க கொடுத்த 3000 ரூபாய் இந்த கையில கொடுத்து இந்த கையில வாங்கிட்டீங்க. உங்களுக்கு கொடுத்த 3000 ரூபாய் எல்லாமே டாஸ்மார்க் வந்துடுச்சு, அவ்வளவுதான். அப்புறம் என்ன ஆட்சி பண்றீங்க, என்ன நிர்வாகம் பண்றீங்க? பொய்ய சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுவும் ஒரு பொய், சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பொய், ஆளுநர் உரையில மிகப்பெரிய ஒரு பொய். ஆளுநர் உரைனா தமிழ்நாடு அரசு என்ன எழுதி கொடுக்குதோ அது ஆளுநர் படிக்கணும், அவ்வளவுதான். அதுல 12,16,000 கோடி ரூபாய் முதலீடு வந்துவிட்டதாக ஒரு பொய், தொழில் முதலீடு 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சதாக ஒரு பொய். இத பொய்யை தான் நான் ஒரு புத்தகமாக போட்டிருக்கேன். பொய்யான முதலீடு புத்தகம் போட்டிருக்கேன். உங்களுடைய அமைச்சரவை ஒப்புதல் கலந்த 4 ஆண்டு காலத்தில் 1,60,000 கோடி தான் ஒப்புதல் கொடுத்திருக்கீங்க. 1,60,000 கோடிக்கு ஒப்புதல் கொடுத்து எப்படி நீங்க 12 லட்சம் கோடிக்கு நீங்க முதலீடு வந்ததுன்னு நீங்க சொல்ல முடியும்? 1 லட்சம் கோடிக்கு குறைவாதான் முதலீடு வந்திருக்கு, தொழில் முதலீடு வந்திருக்கு 5 ஆண்டு காலத்தில். விழுக்காடுல பாத்தீங்கன்னா வெறும் 8.8% தான். ஆனா சொல்றது எல்லாம் வந்துடுச்சு, நாங்க வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், எல்லாம் தொழில் முதலீடு வந்துடுச்சு, 50 லட்சம் பேர் வேலை வந்துடுச்சு. என்ன வேலை வந்துடுச்சு? என்ன முதலீடு நிறைவேற்றினீங்க? இதெல்லாம் இனி மக்கள் நம்புற நிலையில இல்ல. அதனால இப்போ சமீபத்தில் நடந்த பிரதமர் அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு மாநாடு பொதுக்கூட்டமா நாங்க நடத்தினோம். ஆனா மாநாடாக அமைஞ்சது. அதன் பிறகு இன்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கின்றார்கள். இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இன்னும் எங்க கட்சி கூட்டணியில எங்க கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறது. இப்போ எங்களுக்கு அதிக வேகமாக எங்களுடைய கூட்டணி நகர்ந்து வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. திமுக மீது மக்கள் நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் இழந்து விட்டார்கள். இப்போ அது மிகப்பெரிய ஒரு அலையாக தேர்தல் நேரத்தில் ஒரு பேரலையாக திமுக ஆட்சியை கவிர்க்கின்ற வகையில், மாற்றுகின்ற வகையில் ஒரு பேரலையாக மாறி வருகிறது. அதை நான் பார்த்துட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது. அதனால என்ன திமுக எவ்வளவு பொய் சொன்னாலும் அதை நம்ப முடியாது. இப்போ நேற்று கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தேன்.